பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கம் ஆகின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் மாம்சக்கிரியை நீங்க ஆவியினால் நடத்தப்படுறீங்கன்னா மாம்சக்கிரியை நீங்க செய்ய மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. விபச்சாரம் செய்ய மாட்டீங்க, வேசித்தனம் செய்ய மாட்டீங்க, அசுத்தம் செய்ய மாட்டீங்க, காம விகாரம், விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டீங்க, பில்லி சூன்யம் பண்ண மாட்டீங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிறருக்கு பிரிவினை உண்டாக்க மாட்டீங்க, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமப்பட மாட்டீங்க, கொலைகள், கொலை பண்ண மாட்டீங்க, வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் செய்ய மாட்டீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போகணுமா? இன்னைக்கு செத்தாலும் நாளைக்கு நான் ஆண்டவரோடு மேல பரலோகத்துல இருப்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில டெய்லியும் வாழும் போது. நம்ம இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஓகே, விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ, யார் யார்கிட்டலாம் பகையா இருக்கீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்புரவாகி மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்டையும் பொறாமப்படாதீங்க. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா நீங்க அவங்கள கண்டுக்காம கூட விடுங்க. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா அவங்கள பத்தி புறம் கூறுதல் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்திரிப்பார்? இவை அனைத்தையும் செய்யாது இருக்கிறவனே சுதந்திரிப்பான். இவை அனைத்தையும் செய்யாம மட்டும் இருந்தா போதுமா? இயேசுதான் வழி, பரலோகத்துக்கு வழி. அவரை பின்பற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை பற்றி இன்னும் அறிய முடியாது. இயேசு இல்லாம இயேசுவோட வழியில போகாம பிதாவின் இடத்துல நம்ம போய் சேர முடியாது. தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இறக்கும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த மதிய பொழுதிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நேரத்திலும் யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார் என்று நாங்கள் வேதத்துல உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்டோம் ராஜா. அந்த வார்த்தையின்படி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இது வரைக்கும் நாங்கள் ஏதோ போல ஏசப்பா யார் யார் மூலியமாய் நடத்தப்பட்டிருந்தோம். இதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் நடத்தப்பட கிருபை செய்யுங்க. இசப்பா, உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்படைக்கிறேன். இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரை நீர் எங்களை வழிநடத்துவீராக, நீர் எங்களை போஷிப்பீராக ராஜா. இசப்பா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை இழுத்து கொண்டு போங்க. இசப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை இழுத்து கொண்டு போங்க. உம்முடைய அடிச்சுவட்டுல நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. இசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களில் பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all.